அதிமுக ஆட்சியில் சிட்லம்பாக்கம் ஏரியை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது 70% பணிகள் முடிந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதால் திமுக அரசு வழக்கமான பாணியில் ஸ்டிக்கர் ஒட்டி அவசர ஏரியை திறப்பு விழா நடத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ளது சிட்லப்பாக்கம் ஏரி. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஏரி பகுதியை மேம்படுத்தி ஏரிக்கரை முழுவதும் நடைபாதை, அமர்விடங்கள், பூங்கா அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பணிகள் தொடங்கிய நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் சிட்லப்பாக்கம் ஏரியை மேம்படுத்தும் திட்டத்தை கிடப்பில் போட்டது திமுக அரசு. மக்கள் போராட்டத்தாலும் அதிமுக கொடுத்த அழுத்தத்தாலும் பணிகள் ஆமி வேகத்தில் நகர்ந்தன. கிட்டத்தட்ட 70% பணிகள் முடிந்த நிலையில் 30% பணிகள் முழுமை பெறாமல் இருந்தன. திறப்பு விழாவின் போது திமுக எம்பி TR பாலு சிட்லப்பாக்கம் ஏரி மேம்பாட்டு பணிகள் 30% நிலுவையில் இருப்பதை ஒப்புக்கொண்டும் பேசியிருந்தார். முழு வட்டம் நிறைவேறல. வாக்கிங் போறவங்க திருப்பி ரிவர்ஸ்ல வர வேண்டியதா இருக்கு. வாக்கிங் போறவங்க முழுசா போகணும். அதான் தம்பி அன்பரசு அவருக்கு சொன்ன வண்டியில போயிட்டு இருக்கும்போது வாக்கிங் போறவங்க முழுசா சுத்தாம பாதியிலே திரும்பி வராங்கன்னா ஆமா பார்க்கத்தான் செய்வாங்க. நம்ம செலவு பண்ணல. பணிகள் முழுமை பெறாத சூழலில் அதனை முடுக்கிவிட மறந்த திமுக அரசு சிட்லப்பாக்கம் ஏரி மேம்பாட்டு பணிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவசர கோலத்தில் திறப்பு விழா நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பொதுமக்கள். பாதுகாப்பு அம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது கூட இங்க மழையினால் ஏற்படும் உபரி நீரும் பச்சை மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வரத்தும் உள்ளே நுழைவதற்கான உரிய அந்த சேனலைசிங், அந்த கால்வாய் மேம்படுத்தப்பட வேண்டும். பல தரப்பட்ட மக்கள் வாக்குக்காக இங்கே நடைபயணத்துக்காக வரும்போது அவர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட வேண்டியிருக்கிறது. விளக்கு வசதி போன்றவை இங்கே நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வருங்கால காலகட்டத்திலே இது மேம்படுத்துவதற்கான அனைத்து பணிகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். ஏரியின் ஒரு கரை மட்டுமே மேம்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு கரையானது குப்பை மேடு போன்று காட்சியளிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஏரியின் ஒரு பக்கம் சுகாதார சீர்கேடு அடைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பல்லாவரம் பகுதியில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் பாதாள சாக்கடை திட்ட தவறான பணிகளால் மலக்கழிவுகளை ஏரியில் விட்டு நாசமாக மாற்றும் செயல் நடந்து வருவதை தாம்பரம் ஆணையாளர் அவர்களுக்கு பலமுறை தெரிவித்தும் பத்திரிகை செய்தி வந்தும் இதுவரை அதற்குண்டான மாற்று தீர்வு இதுவரை அமைக்காதது எங்கள் சங்கத்தின் சார்பாக மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏரியில் விடுபட்ட பணிகளை விரைந்து செய்யவும், குறிப்பாக பச்சைமலை மழைநீர் இந்த ஏரிக்கு வந்தால்தான் இந்த ஏரி முழுமை பெறும் என்ற எங்களது கருத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்துதான் ஒரு பெரிய கேள்வியே. ஒரு பாதி ஏரி தான் மக்கள் பார்க்க முடியும், இன்னொரு பாதியை பார்க்கவே முடியாது. இதை பிரச்சனையை நம்ம கலப்பி சீஃப் செக்ரட்டரி வரும்போது அவருடைய இதை கொண்டு வந்து மேற்கு பாகம் சிட்லப்பாக்கம் ஏரியினுடைய மேற்கு பாகத்தில் மக்கள் நடந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை. சிட்லப்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கிடைக்கும் பச்சைமலை நீர்ப்பாதையை முறையாக சீரமைக்க வேண்டும் என்றும் ஏரியில் கழிவு நீர் கலக்காமல் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முழுமையாக நிறைவடையாத பணிகளுடன் திறப்பு விழா நடத்துவதற்கு பதிலாக திட்டத்தின் நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நிறைவேற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.